நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ ஒரு நாட்டுக்கோழி பண்ண வச்சுருங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய நன்மைகள் நிறைந்த ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கோழி வளர்த்துருந்துருக்காங்க. ஆனால் அந்த கோழிங்களுக்கு சின்னதாக ஏதோ ஒரு நோய் வருது வச்சுங்களேன், உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயத்தை வெட்டி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை கலக்கி போடுறதுனால அந்த கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிட்டு வந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம கண் கூட பார்த்துருப்போம் வச்சுங்களேன். அது எதனால் குணமாகுது, ஏன் குணமாகுதுன்னு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சின்னதாக ஒரு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா வச்சுங்க, நிறைய பேர் லாஸ் ஆகுறதுனால அந்த பண்ணையை வந்து இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க. அட போடா, இந்த கோழிங்க செத்து போயிட்டே இருக்குது, இதில் எப்படினா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்குது, லாபம் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இழுத்து மூடிடுறாங்க. முழுசாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம தேடி கண்டுபிடிங்க, அதுக்கான தீர்வையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து வெற்றியும் பெற முடியும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வெங்காயம் கொடுக்குறதுனால நம்மளோட கோழிகளை காப்பாற்ற முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருங்க, வீடியோ கடைசி வரைக்கும். நிறைய ட்விஸ்ட் இருக்குது இதில், நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்குங்க. இந்த வெங்காயத்தில் பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பாதுகாப்பும் அடையும். அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை இதையும் சரி பண்ண, குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது தாங்க கோழிங்களுக்கு வந்து நோய் தொற்று வந்து ஏற்படாமல் இருக்கும். அப்படி இந்த வெங்காயம் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து நோய் தொற்று ஏற்படாமல் காப்பாற்றலாம். அப்போது உங்கள் பண்ணையை வந்து நீங்கள் லாபகரமாகவும் இயக்க முடியும், கோழிங்க இறப்பு இல்லாமல் இருக்க முடியுங்க. இதில் வந்து செரிமான பிரச்சனையை மேம்படுத்தும், குடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுனால வந்து நோய் வராது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியாதுங்களா. இதில் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. வெங்காயம் இயற்கை ஆன்டி பாக்டீரியலாகவும் செயல்படுது, அதாவது நோய்களுக்கு இயற்கை ஆன்டி பாக்டீரியலாகவும் செயல்படுதுங்க. சளி காய்ச்சல் கோழிங்களுக்கு பொதுவாக வரும். இந்த கிளைமேட் மாறும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டே தான் இருக்கும் தொடர்ந்து நம்மளோட கோழிங்களுக்கு. அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் போயிட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற வெங்காயத்தை வாங்கின்னு வந்து நல்லா நறுக்கி, தோலெல்லாம் கட் பண்ணி நல்லா நறுக்கி, அது கூட மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கோழிங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லாவே சாப்பிடும். ஆரம்பத்தில் சாப்பிடாது, அதுக்கப்புறம் நிறையவே சாப்பிடுவோம் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொடுக்குறதுனால இந்த சளி பிரச்சனை, காய்ச்சல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கோழிங்களுக்கு சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அந்த காலத்தில் இதை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளோட முன்னோர்கள். நம்மளும் இப்போ இந்த பண்ணையில் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் நம்ம கம்பல்சரி கொடுத்துருவோம் நம்மளோட கோழிங்களுக்கு. எனக்கு ஒரு கிலோ 10 ரூபான்னு தான் வாங்கிட்டு வரேன் வெங்காயம். அதான் அந்த வேஸ்ட்டாக போடக்கூடிய நிலைமையில் இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம் சீப்பாக கொடுப்பாங்களே, அதை வாங்கிட்டு வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நறுக்கி மஞ்சத்தூள் கலந்து வாரத்தில் 2 நாள் நம்மளோட கோழிங்களுக்கு கொடுத்துருவேன். இதை வந்து அதிகமாக கொடுக்குறதுனால நம்மளோட கோழிங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சமாகவே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இருக்குதே அப்படின்ட்டு அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோழிக்கு அதுவே ஒரு பிரச்சனையாக வரதுக்கு வாய்ப்பும் இருக்குதுங்க. இதனால் முட்டை உற்பத்தியும் மேம்படுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கோழிங்க எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும்போது முட்டை உற்பத்தியும் அதிகமாகுங்க, ரத்த ஓட்டமும் சீராகவும், கோழிங்களும் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. கவனமான ஒரு விஷயம்னா அதிக அளவு கொடுக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறோங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.